இதுவும் ஒரு பொய்யான புரோபகண்டா. கோயில் நிலத்தை தாரவாத்துட்டாங்க, கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க, கோயில் நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கொடுத்துட்டாங்க, இப்படின்னு டிசைனா கலர் கலரா வந்து போய் சொல்லி ரீல் சுத்திக்கிட்டு இருக்காங்க சில பேர். குறிப்பாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் இது என்ன விஷயம், என்ன ஹிஸ்டரி இருக்குது, என்ன சட்டங்கள் இருக்குது, இது எதையுமே பார்க்காம கலர் கலரா ரீல் சுத்திக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளத்துல. அதாவது இனாம் ஒழிப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்குது. இது அண்ணனுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக 1963-67 காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பல்லாண்டுகளுக்கும் மேலாக அங்க உழவு தொழில் செய்து விவசாயம் செய்து வந்த அந்த மக்கள், குடிவாரம்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் அங்க வசித்து வராங்க. அப்ப அவங்களுக்கு அந்த இடத்துடைய உரிமையை கொடுக்கும் விதமாக, அந்த இடத்தை அனுபவித்து அவங்க வந்து அதற்கான பயன்பாட்டு கொண்டு வரும் விதமாக அந்த இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக அன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சர்வே, ஒரு செட்டில்மெண்ட் தாசில்தாரை போட்டு கம்ப்ளீட் சர்வே எல்லா வகையிலும் என்கொயரி பண்ணி யார் யாருக்கெல்லாம் நியாயமாக பட்டா வழங்கப்பட வேண்டும்னு முடிவு பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் அப்பவே பட்டா வழங்கிட்டாங்க. இவங்க சொன்னது போல ஏதோ புதுசா தாவேக்கா ஆட்சிக்கு வந்தோடனே பட்டா போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்றது ஒரு அப்பட்டமான பொய். அது இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாகவே அவங்களுக்கு பட்டா கொடுத்தாச்சு. பட்டா கொடுத்ததுக்கு பிறகு 60 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் வந்து அங்க வசிச்சுட்டு வராங்க. பல முறை அந்த 60 ஆண்டு காலத்துல பல முறை அந்த மக்கள் வந்து நிலங்களை விற்கிறது, வாங்குறது, லோன் எடுக்கிறது, இன்னும் சொல்ல போனா பல்வேறு இடங்கள்ல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு அந்த இடத்தை எடுக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு அந்த பட்டா வச்சிருக்காங்க இல்லையா, இன்னைக்கு அவங்க என்க்ரோச்சர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பட்டா உரிமையாளர்களுக்கு அரசாங்கமே காம்பன்சேஷனும் கொடுத்திருக்கக்கூடிய வரலாறுகள்லாம் இங்க இருக்குது. அப்ப அரசாங்கமே ஒருத்தர் காம்பன்சேஷன் கொடுக்கறதுனா அவருக்கு ரைட் இருக்கிறதா தானே கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் அங்க இருக்குது. இந்த 60 ஆண்டு காலம் இருந்தவங்கள சில அரசியல் சூழல்கள் என்ன பண்றாங்கன்னா பிளாக் பண்றாங்க. ஏன் பிளாக் பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் கோவில் நிலங்கள், கோவில் நிலங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி 1912 அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ரிஜிஸ்டரை மென்ஷனா பண்ணி இஓக்கள் மூலியமாக அன்றைக்கு இருந்த இஓக்களை வச்சுக்கிட்டு லெட்டரை மொத்தம் கொடுத்து சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் மூலமாக இந்த இடத்தெல்லாம் பிளாக் பண்ணிடுறாங்க. எந்த விதமான டிரான்சாக்சனும் பண்ண விடாம பிளாக் பண்றாங்க, ஜீரோ வேல்யூ பண்றாங்க. அப்ப இந்த பிளாக் பண்ணதுனாலையும் டிரான்சாக்சன் ஜீரோ வேல்யூ பண்ணதுனாலையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு போராடி இருக்காங்க, எத்தனை போராட்டங்களுக்கான ஆதாரத்தை நான் கொடுக்க முடியும், முடிச்சிடறேன். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த மக்கள் ஒரு கல்யாணம் காட்சினா லேண்ட் அடிச்சு லோன் வாங்க முடியாது, ஒரு அவசர தேவைக்கு லேண்டை விற்க முடியாது, வீட்டை விற்க முடியாது, எந்த டிரான்சாக்சனும் பண்ண முடியாத ஒரு சூழல்ல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இதற்கான போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அதே போல கடந்த தேர்தலில் இதே அதிமுக பாஜக கூட்டணி வச்சு சந்திக்கும் பொழுது இந்த இனாம் விஷயம் தொடர்பாக மக்களுக்கு ஏற்றார் போல நாங்க என்னென்ன நல்ல நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கிறோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்திருக்காங்க. ஆனா இன்றைக்கு அவங்க எதிர்த்து பேசுறாங்க, புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல நியாயப்படி நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து நம்மளுடைய கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3071 இனங்கள் சர்வே நம்பர்ஸ் வந்து பிளாக்ல இருக்கு. அதுல கோவில் நிலங்கள் 2024 சர்வே நம்பர்ஸ் பிளாக்ல தான் இருக்கு. அதை யாராலையும் கை வைக்க முடியாது, ஓகேங்களா? அதே போல பட்டா நிலம் 1167 நிலங்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தெளிவான இனங்கள், கிளியர் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக பட்டா பெறப்பட்டு இண்டிவிஜுவல் நேம்ஸுக்கு பட்டா கொடுக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு வந்தக்கூடிய யூடிஆர்லயும் இண்டிவிஜுவல் நேம்ல அவங்க பட்டா இருக்கும். அதற்கு பிறகு கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணதுக்கு அப்புறமும் இண்டிவிஜுவல் நேம்ல அந்த பட்டா இருக்கும். இந்த 3 ரிஜிஸ்டரையும் சரியாக சரிபார்த்து இந்த கிளியர் கேசஸ், அந்த இந்த கேசஸ் மேல எந்த விதமான கோர்ட்டு வழக்குகளும் நிலுவையில் கிடையாது. எந்த கோயிலும் போயிட்டு எங்களுடைய லேண்ட்னு சொல்லி சிவில் சூட் போட்டெல்லாம் வழக்குகளும் நிலுவை கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாத இந்த கிளியர் கேசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய பிளாக்ஸை மட்டும்தான், அவங்களுடைய டிரான்சாக்சன் இருக்கக்கூடிய பிளாக்கை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். இவங்க சொன்ன மாதிரி கோயில் நிலத்தை கொண்டு போய் பட்டா போட்டு கொடுக்கல, புதுசா பட்டா போட்டு கொடுக்கல, இதெல்லாம் தான் நம்ம பண்ணிருக்கிறோம். இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய நிகழ்வு. இதை வந்து மூடி மறைச்சிட்டு கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துறோம் ஒரு பொய்யான ப்ரொபகண்டாவை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. 3000 சொச்சம் ஏக்கர் டோட்டல் பிளாக்ல இருக்கு. அதுல கோயில் நிலங்கள் 2024 சர்வே நம்பர்ஸ் தான் இருக்கு, ஓகேங்களா? அந்த 2024 நம்ம ஒரு இன்ச்சு கூட கை வைக்கல. இல்ல யாராவது ஒருத்தரா கேளுங்களேன். பழனி கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த இணை ஆணையருக்கு கூடுதல் ஆணையரா பதவி கொடுத்தது வந்து தவறு நடந்திருக்கு. ஒரு கோயில் நிலம் ஒரு ஏக்கர் நிலம் 100 கோடி இருக்கும்போது அந்த லிஸ்ட் எல்லாம் வரும்போது இது வெறும் சப் ரிஜிஸ்ட்ரார் மட்டும் தான் ஈடுபட்டிருக்காங்களா? அமைச்சர் லோகேஷ் அவர்கள் அம்மா ஒரு விஷயம் நான் சொல்றேன், அவர் சொல்லுவாரு.
சப் ரெஜிஸ்ட்ரார் இந்த சப் ரெஜிஸ்ட்ரார் தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து நேற்றே சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அவருகிட்ட நம்ம பேசும்போது ஓரலா என்ன சொல்றாரு அப்படின்னா, கோர்ட் டைரக்ஷன் வச்சு நான் அந்த பத்திரத்தை பதிவு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன அப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். இப்போ என்ன கேட்டீங்க? ஸ்டார் அவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சு நடந்துச்சான்றதுக்கு இல்ல அதுதான் சொல்றேன்ல, இவர் கோர்ட் டைரக்ஷன் வச்சு பண்ணி இருக்கிறாரு. இந்த கோர்ட் வந்து தலையிட்டு இது வந்து டாக்குமெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணி இட் கேன் பி கன்சிடர் டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுத்துறாங்க. அதை வச்சு இவர் பண்றேன்னு எங்ககிட்ட சொல்றாரு. பட் அது தவறு நடந்ததுதான் சப் ரெஜிஸ்ட்ராரை நாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், டாக்குமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டோம். ஆமா அதுக்குதான் சொல்ல வரவே இல்லை, அதுதான் விஷயத்துக்கு வரும். அவரு இப்ப அவர் சொன்னது போல அந்த தவறு நடந்திருக்கு. ஆமா அதுதாங்க சொல்ல வர அவர் நான் கன்க்ளூட் பண்றேன். ஏன்னா ஒரே விஷயத்தை சுத்தி வர வேண்டாம், நான் கன்க்ளூட் பண்றேன். இருங்க இதுல சப்ரேஸ் நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, சப்ரேஸ்டார் மட்டும்தான் இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்காரான்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க. இவருக்கு மேல யார் இருந்தாலும் இதில் யார் சம்பந்தப்பட்ட துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் விசாரணையும் தொடங்கியாச்சு. இவருக்கு மேல யாராக இருந்தாலும் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத்தனை நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த கொஸ்டின் அந்த பழனி இந்த சர்ச்சை ஓடிட்டு இருக்கும்போது அந்த இணை ஆணையருக்கு கூடுதல் ஆணையரா பதவி உயர்வு கொடுத்தது ஒரு சர்ச்சையாக்கப்படுது. அதுதாங்க சொல்றேன். அதுதான் சொல்றேன். அதே மாரிமுத்து தான் 4 தடவை சப் ரிஜிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அதே மாரிமுத்து தான் 2ஆம் தேதி சப் ரிஜிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் எதன் அடிப்படையில் நீங்க அவரோட ப்ரமோஷன், அவர் ப்ரமோஷன் லிஸ்ட்ல இருக்கிறவர், எதன் அடிப்படையில் அவரோட ப்ரமோஷன் நிப்பாட்டி வைக்கணும்னு நீங்க சொல்றீங்க? அவர் தானே லெட்டரே கொடுத்திருக்காரு 2ஆம் தேதி சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கும் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கும் இந்த லேண்ட பத்திரப்பதிவு பண்ணக்கூடாதுன்னு ரிஜிஸ்டர் கொடுத்திருக்காரு. கோர்ட்ல கேஸ் அவர் தான் மூவ் பண்ணிருக்காரு. அந்த கோயில் சார்பில் இவ்வளவு விஷயங்கள் அவர் முன்னெடுத்திருக்காரு தானே. அப்ப இதுல என்ன அவருடைய ரெகுலர் ப்ரமோஷனை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது? இதுக்காக டிபார்ட்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ், ரெகுலர் ப்ரமோஷன்ஸ், டிரான்ஸ்பர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும்? இது என்னங்க? இது நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? எதற்கு எடுத்தாலும் வந்து மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த வேலையை பார்த்துக்கிட்டு எல்லாருமே கலெக்டர் லீல் சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் வேலையை செய்யாம இருக்க முடியும்? இது அவங்க தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. உங்க மேல வதந்தி பரப்பப்படுது, உங்க மேலான குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சி வைக்கிறாங்க, காலை முதல்ல சொல்றாங்க, புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. புகார் இதுக்கப்புறம் கொடுக்க போறீங்க? புகார் நேத்தே கொடுத்தாச்சு சார், கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுத்தாச்சு. சம்பந்தப்பட்ட ஐடிஸ், எந்தெந்த யூடியூப் மீடியாஸ், எந்தெந்த முக்கியமான மீடியாக்கள்ல என்னுடைய உறவினர்னு சொல்றது, எனக்கு இதுல பங்கு இருக்குன்னு சொல்றது, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுல யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ ப்ராப்பர் லிங்கோட அவங்க செய்தியோட எல்லாத்தையுமே கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். அதன் மேல ஆக்ஷன் எடுப்போம். தொடர்ந்து இதே மாதிரி இழிவாக முறையில இதே மாதிரி ஒரு பொய் புரட்டு செய்திகளை ஆதாரம் எல்லாம் பேசிட்டு இருந்தா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்போம். சட்ட ரீதியா கொடுத்தாச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எஃப்ஐஆர் இன்னைக்கு ஃபைல் பண்ணிடுவாங்க. 4 கோயிலை தவிர நான் ஒரு கேள்வி முடியல. நம்ம கேள்வி நேத்து நைட்டு தாங்க கொடுத்துருக்கோம். அவங்களும் அதை பார்த்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்கல்ல. சாதாரண மக்களா இருந்தாலும் ஒண்ணுதான், அமைச்சர் இருந்தாலும் ஒண்ணுதான். அமைச்சர்னா மட்டும் என்ன ஃபாஸ்ட் ஃபார்வர்டா பண்ண முடியும்? அவங்க விசாரிச்சுட்டு எஃப்ஐஆர் போட்டு கொடுப்பாங்க. நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் கேள்விக்கு 4 கோயில்ல வந்து 4 கோயிலுக்கு அந்த இது பண்ணிட்டீங்க. இப்ப இன்னுமே அதான் சொல்லிட்டேனே, இதுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அதிகாரி, எந்த ஒரு தனிநபரா இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை உட்படுத்தப்படுவார்கள். சொல்றேன், நாங்க தேவைப்பட்டா இதுக்கு மேல் விசாரணைக்கு எந்த வித லெவலையும் சிஎம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நாங்க 4 கோயில்ல வந்து அந்த பிரச்சனை இருந்து முடிஞ்சது. அங்கேயே வந்து கரூர்லயே இன்னொரு கோயில் இருக்குது பிரச்சனை, வெண்ணமலையில வந்து கேஸ் போட்டுக்காம கேஸ் ஓடிட்டு இருக்கு. அதுல என்னன்னா அதுல இதே மாதிரிதான் இனாமா கொடுத்ததுலயே வந்து அவங்களுக்கும் பிரச்சனையா இருக்கு. அந்த கரூர் வெண்ணமலை கோயில் என்ன சிச்சுவேஷன் இருக்கு, என்ன மனு? வெண்ணமலை கோயில் மட்டும் இல்ல சார், கரூரை சுத்தில பல்வேறு கோயில்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு சார். தெளிவா சொல்றோம், முதல் கட்டமாக இந்த 4 கோயிலை எடுத்து இந்த 4 கோயில்ல கிளியர் கேசஸா இருக்கக்கூடிய பிளாக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிருக்கிறோம். இது முதல் கட்டமாக பண்ணக்கூடிய phase 1 பணின்றத மிக தெளிவா சொல்லியிருக்கிறோம். கலெக்டர் அவருடைய அறிக்கையிலயும் அதை சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா பண்ண போறோம். இன்றைக்கு கோர்ட்ல ஹியரிங் வந்திருக்குது. கோர்ட்ல கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லி